கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் தம்முடைய நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். இந்த உலகத்திலே இரண்டு விதமான மக்கள் இருப்பதை வேதம் வரையறுக்கிறது. ஒன்று துன்மார்க்கன், மற்றவன் சன்மார்க்கன். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லுகிற ஒன்று. அவனுடைய மாடலை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நாம் செல்லுகிற பாதை சீர்கேட்டை நோக்கி செல்லும். ஆனால் சன்மார்க்கன் அல்லது நீதிமானுடைய பாதை நித்திய வாழ்வை நோக்கி பயணிக்க ஏதுவாக்குகிற ஒன்று. இங்கே ஆண்டவர் பாவியாய் மரிப்பதை விரும்பவில்லை, அல்லது துன்மார்க்கன் துன்மார்க்கனாய் மரிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே தான் சொல்லுகிறார், துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி அவனுடைய அத்துணை அக்கிரம சிந்தைகளையும் புறம்பாக்கி போட அவன் விரும்பினால், மனம் திரும்பினால், இறைவனை நோக்கி கூப்பிட்டால் அவனுடைய வாழ்க்கையை முற்றுமுடிய மாற்றுவதற்கு பராபரன் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். பாருங்கள், 22வது வசனத்துல அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. எப்பொழுது அவன் மனம் திரும்புகிறானோ, தன் தவறை உணர்கிறானோ, எனக்கு இது வாழ்வல்ல என்பதை புரிந்து கொண்டு பரிசுத்தராம் பராபரணத்துல வருகிறானோ, அப்பொழுது அவனுடைய மனம் திரும்புதலை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். பாருங்கள், 23வது வசனத்துல, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். என் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என, என்னுடைய துன்மார்க்க வழிகளை விட்டு நான் திரும்பி நான் பிழைப்பதை, வாழ்வதை, இறைவனை மகிமைப்படுத்துவதை, இறைவனுக்குள்ளாய் இருப்பதை இறைவன் விரும்புகிறார். பாருங்கள், இன்றைய ரட்சணினால் சகேயு ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பின பொழுது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று லூக்கா 16:22 வாசிக்கிறோம். இந்த தியானத்திலே நாம் ஈடுபடும் பொழுது, இந்த தியானத்தை நாம் செய்யும் பொழுது, இறைவன் என்னோடு பேசுகிறார் என்று சொன்னால், இறைவன் என்னோடு பேசுவார் என்று சொன்னால், துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி, இன்றைக்கு என்னிடத்துல நம்மிடத்துல காணப்படுகிற துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆத்துமாவை பிழைக்க பண்ணுகிற வாழ்வை தேவன் தருகிறார். திரும்புவோமா? ஆண்டவர் நடத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருவுல சித்தத்தை எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றி நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை அர்ப்பணிக்க நீர் உதவி செய்யும். எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.